உலகத் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிலையில பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதால இருந்து முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி வரை மருத்துவமனையில சுயநலம் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில தமிழ்நாட்டு மக்கள் எப்ப எங்களுடைய அம்மா ரிலீஸ் ஆவா என்று ஒரு பெரிய ஒரு ஆவலும் ஏக்கத்தோட காத்திருக்கிறேன். இந்த நிலையில தமிழ்நாட்டில இருந்து முகநூல் ஊடாக ஒரு குரல் வெளியில வருது. அதுவும் எப்படி என்றால் தலை அஜித்தின் படம் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலை என்று கவலைப்பட்டு ஒரு வீடியோ வெளிவிட்டிருக்கிறார். உலகத்திலேயே தமிழர் கூடிய இடம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் இருந்து இப்படியான ஒரு செய்தி முகநூலில் வெளிவந்தால் எப்படி தமிழர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அல்லது தமிழற்ற வரலாறுகள் இன்னும் பெரிசாக போற்றப்படும். அந்த முகநூலில் வந்த லிங்க் என்ற வீடியோக்களை இணைச்சிருக்கிறேன், அனைவரும் பாருங்கள். அவர் என்ன அதில் கூறியிருக்கிறார் என்றால், அதாவது தலை அஜித்தின் படம் இந்த தீபாவளிக்கு வராதால தான் வருத்தப்படுறதாகவும், அதாவது தான் இந்த வருஷம் தீபாவளியை கொண்டாட மாட்டேன் என்ற மாதிரியும், தனக்கு தன் மனைவியை விட அஜித் தான் முக்கியம் என்ற ஒரு கருத்தையும் அதில் ஆணித்தனமாக சொல்லியிருந்தார். வந்தார வாழ வைக்கும் தமிழ்நாடு, அதுதான் அவர் அந்த கருத்தை சொன்னாரோ என்னமோ. தன்னுடைய மனைவியை விட அஜித் தலைதான் முக்கியம் என்று கூறியிருந்தார். ஆனா ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்லுவேன், எந்த நடிகனா இருந்தாலும் சரி, எந்த படமா இருந்தாலும் சரி, நன்றாக ரசியுங்கள், ஆனா பைத்தியமாகாதீர்கள். தன்னாட்டு முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவ தீபாவளி என்று வெளியில வருவாவா இல்லையா என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இப்படியான ஒரு வீடியோவை முகநூலில் பதிவேற்றின அந்த நபரை நான் வெக்கப்படுறேன். அதே சமயம் தமிழ்நாட்டில் தமிழற்ற வரலாறு மண்ணால் மூடிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒருவர் வீடியோ எடுத்து முகநூலில் ஏற்றியிருந்தார். அவருக்கு என்னுடைய சலூட். அடுத்தது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் மகிழ்ச்சியோடு. என்னதான் தமிழற்ற வரலாறு மண்ணால மூடப்பட்டாலும் அவர் வெளிவிட்ட வீடியோ முகநூல் ஊடாக உலகெங்கும் பரவிவிட்டது. அதை யாராலும் இனி அழிக்க முடியாது. அதே சமயம் மண்ணால் மூடப்பட்ட தமிழரின் வரலாறு புதைந்திருக்கும் வரை அதையும் யாராலும் அழிக்க முடியாது. தமிழர்களே, நீங்கள் வெளிவிடும் ஒவ்வொரு வீடியோவும் தமிழுக்கும் தமிழருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.